அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024 வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கான ஜோதிட பலன், அதுவும் கும்பராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத பலனை பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் ஜாதகரே ஓடி 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 அவங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக சுய தேவைகளுக்காக நிறைய விரயத்தை வரக்கூடிய மாதத்தில் சந்திப்பாங்க, செய்வாங்க. அவ்வளோதான். ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை கும்பராசி லக்னக்காரர்களுக்கு விரயமான மாதம். அதை ஜாதகரே இந்த லக்னக்காரர்களே செய்வார்கள். அவ்வளோதான். அது என்ன விரயமாக வேணாலும் இருக்கலாம். செலவுகள் உண்டு. இந்த மாதம் செலவுக்கான மாதம். அதே போல் நிறைய பேர் குடும்பத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய, அதே மாதிரி வருமானத்துக்காக நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருந்திருப்பீங்கள்ல. ஒரு வருமானத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட், ஏதாவது ஒரு உயர்வு வரணும், அதே போல் ஒரு பதவி உயர்வு வேணும்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்காக குடும்பத்துக்காக ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்களா, அதுவும் இந்த மாதம் கைகூடும். வருமானத்துக்காக ஒரு முயற்சி எடுத்துருப்பீங்களா, அதுவும் ஒரு நல்ல உயர்வாக கொடுக்கும் இந்த வரக்கூடிய மாதத்தில். பர்டிகுலராக இந்த மாதத்தில் வேலைன்னு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய முயற்சிகளை வரக்கூடிய மாதத்தில் நீங்கள் எடுப்பீங்க. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் ஒரு பெரிய டென்ஷனையும் வரக்கூடிய மாதத்தை சந்திப்பீங்க. அதே போல் தந்தையும் சரி தாயும் சரி உங்களுடைய குடும்பத்திற்கு மிகவும் அன்பானவர்களாக இணக்கமாக இருப்பார்கள். அவர்கள் இருவரும் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு ஆதாயமோ வருமானமோ இந்த மாதம் உண்டு. அது ஏதாவது ஒரு வழியில் வரலாம். அப்பாவும் சரி அம்மாவும் சரி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு வருமானத்தை தரலாம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வருமானமாக இருக்கலாம், ஏதாவது சொத்தாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் ஏற்படும். அதே போல் குழந்தைகள் மூலியம் குழந்தைகளுடைய பேச்சில் கவனத்தை கவனிச்சுக்கோங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறத ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பாருங்கள். கும்பராசி லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய பேச்சை கவனிங்க. ரொம்ப பார்த்து அவங்கள நல்ல வார்த்தைகளை பேச சொல்லுங்கள். பேச்சில் உங்களுடைய குழந்தைகளுக்கு பேச்சில் பிரச்சனை இருக்கலாம். சில பேருடைய குழந்தைகளுக்கு பேச்சில் பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அதே போல் குழந்தைகளுடைய பேச்சாலையும் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாகவும் குடும்பத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு மறைமுகமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருடைய பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர்வீகத்தில் ஒரு மறைமுகமான ஒரு வருமானம்ங்கிறது இந்த மாதத்தில் சிலருக்கு கிடைக்கும். கும்பராசிலருக்கு பூர்வீகத்தில் இருந்து ஒரு மறைமுக வருமானம் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் சொல்ல முடியாது. திடீர்னு யாரோ உங்களுக்கு ஏதோ உங்களுடைய பங்காளி சொத்தாக இருக்கலாம். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று விற்பாங்க, அதில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி மறைமுக ஒரு வரவுங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு. குழந்தைகளிடமும் குடும்பத்திடமும் கவனமாக இருங்கள். அவ்வளோதான். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதே போல் மனைவியினுடைய மனநிலையானது பிரச்சனையாக இருக்கும் வரக்கூடிய மாதத்தில். அவங்க உங்கள் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கம்யூனிகேஷனால் பிரச்சனை வரும். ஃபோன் பேசுகிறது அதை தவிர்த்துக்கோங்க. கணவராக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவரிடமோ ஃபோனில் பேசாமல் நேரடியாக பேசுனீங்கன்னா பிரச்சனை வராது. சண்டை போடாமல் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், குடும்பமும் குழந்தைங்களும் உங்கள் கூட பிரச்சனை பண்ணுறாங்க வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்திடமும் உங்கள் உறவுகளிடத்துலேயே மொத்தத்தில் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, கும்ப லக்ன ராசி நம்பர்கள் வரக்கூடிய மாதத்தில் மௌன விரதம் இருந்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அமைதியாக கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலாக சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக பேசாமல் இருக்கிறது தான் வரக்கூடிய மாதம் சிறப்பான மாதமாக. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை கவனமாக பயன்படுத்தி வளமாக வாழ்ந்துக்கோங்க. அவ்வளோதான். நன்றி. மீண்டும் இன்னொரு அடுத்த ஒரு காலொலி சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்லுங்கள். நன்றி.